வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹலோ எஃப்எம் இருக்காங்களே, அவங்க வருஷம் கிரீடம் விருதுகள் அந்த வருஷத்தில் சிறந்த அரசியல் ஆளுமையாக யார் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விருதை வந்து அறிவிப்பாங்க. இந்த வருஷம் 2024 ஆண்டுக்கான சிறந்த அரசியல் ஆளுமை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு 6 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேர், 3வது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேர், 4வது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய பேர், 5 விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேர், 6வது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய பேர், 7வது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேர். இந்த 7 பேருடைய பெயரை வந்து கொடுத்து இதில் யார் 2024க்கான அரசியல் ஆளுமை, சிறந்த அரசியல் ஆளுமை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்க. என்னுடைய பர்சனல் சாய்ஸ் யார் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர். நார்மலாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க, ஒரு பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. கடன்கார மாநிலமாக இருந்ததை அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சு மீட்டிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா ஆளுங்கட்சியில் அரசியல் ஆளுமே நம்ம சொல்ல முடியும். ஆனால் தமிழகத்தில் நிதி நிலைமை எப்படி இருக்குது? தமிழகம் 2021 தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு இருந்துச்சு, 2024 தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற கம்பேரிசன் சமீபத்தில் வெளிவந்துச்சு. 2011 2021 அதிமுகவுடைய 10 வருட ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 வருட ஆட்சியில் தமிழகத்துடைய கடன் எவ்வளோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை விட 2021 2024 இந்த காலகட்டத்தில் வாங்கின கடன் அமௌண்ட் கூட அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை சமீபத்தில் பார்த்தோம். அப்போ பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு புரட்சி எதுவுமே ஏற்படலை. அதனால் ஆளுங்கட்சியிலேருந்து அரசியல் ஆளுமை அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியிலேருந்து பார்க்கலாம். பவரில் இருக்கிறவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறதுல யார் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது, யார் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகளிலிருந்து நம்ம வந்து அரசியல் ஆளுமை யார் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். அதான் சரியாக இருக்கும். அதில் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சி. ஆதவ அர்ஜுனா விசிகால இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட அப்பப்போ திமுகவை எதிர்த்து கடுமையாக கேள்வி எழுப்பினார். சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நானே கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அறிவிச்சிட்டாரு. திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சி. அதனால் அவரையும் இந்த ரேஸிலிருந்து நம்ம வந்து எடுத்துட்டு இபிஎஸ் அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இந்த 4 பேர் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சிகளாக இருக்காங்க. எதிர்கட்சிகள் இந்த 4 பேர் தான் வராங்க. ஒன்று நாம் தமிழர் பார்ட்டி, அதிமுக, பாஜக, தாவேகா. இவங்க இந்த 4 பேரில் யார் பெரிய சிறந்த அரசியல் ஆளுமை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அண்ணாமலை செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா ரியாக்ஷன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு யார் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்குறது அப்படின்னு தேடி நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா சீமான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், விஜய், இவங்களை அண்ணாமலை ஓவர்டேக் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலை ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதில் பதிவு போட்டு அதில் ஒரு டிபேட் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற பேரெல்லாம் உள்ளே வந்து நுழையிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், இந்த 2 பேரும் அதன் பிறகு தான் உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் சமூக வலைதளத்தில் பதிவு போகிறாரே தவிர அதுக்கப்புறம் சைலண்டாக ஆயிடுறாரு. அதனால் விஜய் அவர்களையும் நம்ம இந்த ரேஸில் இருந்து எடுத்துடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களா, சீமானா, அண்ணாமலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து நான் பர்சனலாக வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் வந்து நடக்குதோ அது எல்லாத்துக்கும் அவர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து எல்லை மாவட்டங்களில் கழிவுகள் வந்து கொட்டப்படுது. கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து லாரி மூலமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டிட்டு மறுபடியும் போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய இஷ்யூ. எவ்வளவு நாட்களாக இது நடந்துருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பேசு பொருளாக மாறி 37 நாட்களுக்கு பிறகு இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த கேஸில் குப்பைகள் கொட்டப்பட்ட, கழிவுகள் கொட்டப்பட்ட இந்த கேஸில், திருநெல்வேலி ரீஜியனில் கழிவுகள் கொட்டப்பட்ட கேஸில் 37 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. இதுக்கான மிக முக்கியமான காரணமாக அண்ணாமலையை பார்க்குறாங்க. அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னன்னா, உங்களுக்கு ஜனவரி 1 வீக் வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு டைம் தரேன், இனி கேரளாவிலிருந்து கழிவுகள் வரக்கூடாது, இதை வந்து தடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா லாரியில் மறுபடியும் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து கேரளாவில் போய் கொட்டுவேன், ஃபஸ்ட்டு லாரியில் நானே போவேன் அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக அறிவித்தார். இதன் பிறகு என்ன ஆகுதுன்னா எஃப்ஐஆர்லாம் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படுது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கேஸ் வந்து போகுது. கேஸ் ஹியரிங்லாம் நடந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணுறாங்கன்னா கேரள கவர்மெண்ட்டே வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சு இன்னைக்கு காலையில் 70 பேர் கேரளாவிலிருந்து 70 பேர் 16 லாரிகளில் வந்து கொட்டப்பட்ட குப்பைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அப்போது அண்ணாமலையுடைய அந்த அறிக்கைக்கு ஒரு பவர் வந்து இருக்குது.
ஒரு நல்ல ஒரு வலிமை வந்து இருக்குது ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளர். அதிமுக எத்தனை வருஷம் இருக்குது? சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2010-11 தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து இருக்காரு. இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வருடம் சினிமா துறையில் இருந்திருக்காரு. சினிமா துறையில் அவ்வளோ வருடம் பீக்கில் வந்து இருக்காரு. அதிலிருந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்து வராரு. அப்போ விஜயை ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், விஜய் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுவும் ஓகே. ஆனால் அண்ணாமலை டிஃப்ரெண்ட். அண்ணாமலை வந்து தமிழகத்தில் பிஜேபிக்கு வேலையே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலையுடைய என்ட்ரிக்கு அப்புறம் தமிழகத்தில் பாஜக ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிச்சு. பாலிடிக்ஸில் சேர்ந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஃபாலோவர்ஸை தன் பின்னாடி வந்து சேர்த்துருக்காரு அண்ணாமலை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2024க்கான அரசியல் ஆளுமை இந்த லிஸ்ட்டில் நான் வந்து அண்ணாமலையை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.